இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க அம்மா காவேரி இருந்தால சாந்தத்துல தான் லட்சுமி. அவளுக்கு கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அப்படியே பத்ரா காளி. லவ் மேரேஜ் வேறியா, உரிமையா சண்டை போடுவா. எங்க 2 பேருக்கும் சண்டை வந்தா என் தங்கச்சி வள்ளி எல்லாம் அந்த பக்கமே தலை காட்ட மாட்டா. என்னெல்லாம் வச்சு செஞ்சிருக்கா. அப்பா என்னப்பா சொல்றீங்க? அப்படியா? பின்ன அப்ப அம்மா உங்களுக்கு பிடிக்காதாப்பா? டேய், சண்டை போடுற பொண்டாட்டிய பிடிக்காதுன்னா உலகத்துல எந்த புருஷனுக்கும் பொண்டாட்டிய பிடிக்காதுன்னு தாண்டா அர்த்தம். டேய், கோவப்படுற இடத்துலதான் குணம் இருக்கும். அப்புறம் எப்படிப்பா சண்டையில சமாதானப்படுத்துவீங்க? நான் தான் மன்னிப்பு கேட்டுருவனே. ஒருவேளை அம்மா மேல தப்பு இருந்தா அப்பவும் நான் தான் மன்னிப்பு கேட்பேன். ஓ, ஐயோ, எனக்கு என்னமோ இது நியாயமா படலையே. தம்பி, புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கையில நியாயம் அநியாயம் எல்லாம் பார்க்க முடியாது. தெரிஞ்சுக்க, பொண்டாட்டி தப்பு பண்ணாலும் நாம தப்பு பண்ணாலும் எப்பவும் நாம தாண்டா இறங்கி போகணும். டேய், நம்மள மாதிரி இல்லடா அவங்க. பொம்பளைங்க உலகம் ரொம்ப சின்னதுடா. புருஷன் பிள்ளைங்கன்னு ரொம்பவே சுருங்கிடும். அப்படிப்பட்ட பிள்ளைங்களோ புருஷனோ ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட அவங்களால தாங்கிக்க முடியாதுடா. அது அவங்களுக்கு பெருசாதான் தெரியும். ஏண்டா பேசுறது நம்ம நைனா தானா? டேய், அவரே தாண்டா. நீ முதல்ல மனசார போய் அவகிட்ட மன்னிப்பு கேளு. சூடு கொஞ்சம் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் மனசை விட்டு பேசு. உன் தரப்பு என்னன்னு சொல்லு. அவ என்ன சொன்னாலும் அத எந்த குறுக்கீடும் இல்லாம அமைதியா கேளு. இங்க பாரு, சும்மா குறுக்க போய் அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு தானே வையேன், மறுபடியும் பிரச்சனை தான் வரும். டேய், அப்படி அவங்க கிட்ட பேசும்போது தாண்டா அவங்க மனசுல இருக்கிற கோபத்தோட அளவு நமக்கு தெரியும். அவங்க மனசுல இருக்கிற காயத்தோட ஆழமும் நமக்கு தெரியும். என்ன, அத தெரிஞ்சுக்க பாரு. அப்பா நீங்க கிரேட்பா, செம ஐடியா கொடுத்தீங்க. அப்பா ரொம்ப நன்றிப்பா. டேய், பேசி பிரச்சனையை முடிச்சுட்டு எங்கிட்ட சொல்லு. அதை விட்டுட்டு இவங்க எல்லாம் ஐடியா கேட்டேன்னு வையேன், பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். அப்புறம் நீயே பிரச்சனையை பெருசாக்காத. கரெக்ட்பா, பார்த்து முடிச்சுக்க.